அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதியவராக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒரு 3 மாதத்தில் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அது 1 2 பிரச்சனை இல்லை 5 10 பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய அதிகப்படியான உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனையில் நீங்கள் மாட்டி தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் 7.5 சனி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அவர் தான் உங்களை இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கார். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது இந்த கொஞ்ச நாளில் எல்லாம் முடிவுக்கு வர நிலமையில தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தோடு போய்கிட்டு இருக்குன்னா அந்த நிலைமையில் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் ஏதாவது ஒரு நபர் உங்கள் லைஃப்குள்ளே நுழைஞ்சி உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் வழி சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான தீர்வையும் சொல்லிவிட்டு உங்கள் எல்லா பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க நம்ம லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்களா அப்படின்னு. திடீர்னு உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. இது இந்த வரக்கூடிய 2-3 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க. இப்போது திருமண வயதில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ சரி, அவங்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது காதல் வாழ்க்கை இதில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த 2-3 மாதத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகிடும். அப்படி காதல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் காதலை ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா இந்த 2-3 மாதத்தில் இதெல்லாம் கைகூடும். அதிகப்படியான கடன் பிரச்சனையில் தவிச்சிக்கிட்டு இருக்க நம்ம விருச்சிக ராசிக்காரங்க அந்த கடன்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்கான ஒரு வழியை செஞ்சிடுவாங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கிற அந்த வழியை வச்சு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க எல்லா கடனையும் நீங்கள் அடைச்சிக்கலாம். எப்படி உங்களுக்கு அந்த முயற்சி வரும் அப்படின்னா, அடுத்து 3ஆம் இடத்துல சனி வர்றதுனால அவருடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்ய வைக்கிறது தாங்க. இதனால் அவர் உங்களுக்கு அந்த வழியை மட்டும் காட்டுவார். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் ஒரு லாட்டாக ஒரு ஆர்டர் கிடைப்பதற்கான அமைப்புகள் உண்டு. இது மாதிரி ஏதாவது ஒரு வழியை காட்டிடுவார் உங்களுக்கு. திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் திருமணம் ஆகாமல் இருந்ததே உங்களுக்கு நல்லது தாங்க அப்படின்னு ஒரு மனநிலைமை உங்களுக்கு அந்த காலகட்டம் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டிருப்பீங்க. ஏன் திருமணம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, அஷ்டம சனி 7.5 சனி உங்களுக்கு இருந்திருக்கு. இதனால் இதில் திருமணம் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை. சரிங்களா? 7.5 சனியில் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காதுங்க. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் இந்த கடந்த 5 ஆண்டு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அடுத்து வர 2-3 மாதத்தில் உங்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அல்லது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் டக்குன்னு அந்த விஷயம் முடிஞ்சிடும். அந்த எக்ஸாமில் அதிக மதிப்பெண் எடுத்து அப்போயே பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருந்திருக்கும். எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இது எல்லாமே 7.5 சனியோட சூட்சமோ அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்மளால் படிக்க முடியலையா இல்லை நம்மளால் முடியலையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட பிரச்சனை கிடையாது. இது 7.5 சனியோட பிரச்சனை தாங்க. அடுத்து வர 2-3 மாதத்தில் இது எல்லாமே சரியாகி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு
அட்டம்ப்ட்லேயே நீங்கள் எழுதி டக்குன்னு பாஸ் பண்ணிவிடுவீங்க. நீங்களே எதிர்பார்க்காத நல்லது, நன்மைகள், நிகழ்வுகள் இப்படி ஏகப்பட்டது நடக்கப் போகிறதுங்க.